ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணி அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருமே காணுமே, பைரவி, ஆறுமுகம், சிவாவை இவங்க 3 பேரையுமே காணுமேன்னு கேன்டீனில் வந்து கேட்குறாங்க. சிந்துவோட கேன்டீனில் இங்கே ஆறுமுகம், பைரவி எல்லாரும் இங்கே வந்தாங்களான்னு. இல்லை மேடம், வரலன்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க என்னை இங்கே விட்டுட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ யோசிக்கும்போது ஆறுமுகம், சிவா, பைரவி 3 பேரும் வராங்க. நீங்கள் எங்கேப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து சிவா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இது மெடிக்கலுக்கு போயிருந்தேன் பெரியம்மா, உங்களுக்கு மெடிசன் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க நான் உன்னை தேடினேன்ப்பா, உங்களை எங்கேயுமே காணோம் அப்படின்றாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாமா சிவா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் பெரியம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சிந்துவும் என்ன சொல்கிறாங்கன்னா பைரவி கிட்ட, பைரவி, நான் வந்து மதியானத்துக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், அத்தைக்கு எப்படியாச்சும் கொடுத்துரு சாப்பாடை அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவியும், நான் கண்டிப்பாக அத்தைக்கு எப்படியாச்சும் உன் கேன்டீன் சாப்பாடை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா ஆறுமுகம் என்ன பண்ணுறாருன்னா, பைரவி புடவையை அயர்ன் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. அவர் அயர்ன் பண்ணிகிட்ருக்கும்போது உடனே சுவாதி கால் பண்ணுறாங்க. சுவாதி கால் பண்ணி, ஆறுமுகம், எனக்கு வந்து பட்டம் விடலான்னு வந்தேன், ஆசையாக இருக்குது, எனக்கு பட்டம் விட சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, நான் பட்டம் விடுறதுல நான் பட்டம் வாங்கினவன், ஏன் நான் சொல்லித்தரணும்ல உனக்கு, வா, நான் இதை விடவே மாட்டேன், உனக்கு சொல்லித்தரேன், இதோ வந்துடுறேன் சுவாத்தின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, புடவையில் அப்படியே அயர்ன் பாக்ஸை வச்சுட்டு போகிறாருங்க. போயிட்டு சுவாதிக்கு பட்டம் எப்படி விடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது வந்து பார்க்குறாங்க. பைரவி பார்த்தா உடனே வந்து புடவை மேலே அயர்ன் பாக்ஸ் இருக்குது, தீயிற ஸ்டேஜ். உடனே இவன் எங்கே போயிருப்பான் புடவையில் அயர்ன் பாக்ஸை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை தேடிக்கிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போனால் ஆறுமுகம் நல்லா சுவாதி கையை பிடிச்சிக்கிட்டு பட்டம் இப்படி தான் விடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. இதை பார்த்ததும் கடுப்பாவன பைரவி என்ன பண்ணுறாங்க, உடனே ஆறுமுகமும் பார்த்துடுறாரு பைரவி வந்ததை. என்ன பைரவி, நீ மேலே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, நான் வடகம் காய வைக்கிறதுக்காக வந்தேன், நீ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பட்டம் விடுறேன் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. பட்டம் விட நீலாம் ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம், அந்த பட்டம் தன்னாலேயே வானத்தில் பறக்கும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் வடகம் புழி அப்படின்னு சொல்லிட்டு வடகம் புழியை விடுறாங்க. அப்போ உடனே கேட்குறாரு ஆறுமுகம், நீ என்ன பைரவி, நீ இன்னும் கொஞ்ச நாளில் நீ என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், ஆனால் நீ ஏன் இது மாதிரிலாம் என்னை வேலை வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து பைரவி சொல்கிறாங்க, நான் டைவர்ஸ் வாங்குற வரையும் நீ இந்த வேலைலாம் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் புழிய விடுறாங்க. உடனே சுவாதியோடைய பட்டமாக அருந்து போகுது. ஆறுமுகம், பட்டம் அருந்து போச்சு ஆறுமுகன்றாங்க. சரி சரி, உனக்கு நான் நாளைக்கு வேறு பட்டம் வாங்கி தரேன் சுவாதி அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அப்படி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா மகாவுக்கு வந்து ஒரு அட்வொகேட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, இங்கே பாருங்கள், இன்றைக்கே வந்து இசக்கியை வந்து பெயிலில் எடுத்தாகணும், இன்றைக்கி எடுக்கலைன்னா இன்னும் 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுங்க சார்ன்னு கேட்குறாங்க மகா. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, 75,000 ஆகும் இசக்கியை பெயிலில் எடுக்கிறதுக்காகன்றாரு. உடனே மகா சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்னங்க சார் இப்போ போய் கேட்குறீங்களே, நான் எங்கே சார் போவேன் அப்படின்றாங்க. இன்றைக்கே கொடுத்தீங்கன்னா அவரை எடுத்துடலாம், இல்லைன்னா 1 மாதம் ஆகுங்க, அவர் ஜெயிலே இருக்க வேண்டித்தான் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மகா யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அன்னபூர்ணி பைசா வச்சுருப்பா, காசு பணம் வச்சுருப்பா, அவள் ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாவியை தேடி அவங்க ரூமில் இருந்து அவங்க பீரோவை திறந்து பார்த்தா கட்டுக்கட்டாக நிறைய பணம் வச்சுருக்காங்க அன்னபூர்ணி. அதை பார்த்ததும் மகா வந்து, அடி பாவி, எவ்வளோ பணம் வச்சுருக்கா பாரு, இதுலேருந்து 1 லட்சம் எடுத்தான்னா கணக்காக தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பணத்துலேருந்து ஒரு 2 கட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்கங்க மகா. எடுத்துகிட்டு வரும்போது இதை உடனே சிவா பார்த்துறாரு. அம்மா எதுக்கு பெரியம்மா ரூமுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு இதையே பார்த்துட்ருக்காரு. திருன்னு அப்படியே திருட்டுத்தனமாக சுற்றி யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே மறைஞ்சு மறைஞ்சு வராங்க மகா. உடனே டாக்டர் யோசிக்கிறாரு, அம்மா செய்யறது ஏதோ தப்பாக இருக்கே, ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதும் மகா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணக்கட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு
வெளியில் போயிட்டு ஒரு ஆட்டோ நிற்கிது, யாருக்கும் தெரியாமல் கிராஸ் பண்ணி அந்த ஆட்டோவில் போகிறாங்க. உடனே இதை வந்து சிவா என்ன பண்ணுறாருன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னு மறைஞ்சு நின்று பார்த்து அவரும் வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகிறாருங்க. பின்னாடியே போனதும் நாளைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை அப்படின்ட்டு அவர் நோட்டம் விடுறதுக்காக கிளம்புறாரு. இந்த தொடரை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி. பாய்.